अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்ட இந்த சாட்டின் ரோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய விதமான கிராஃப்ட்டுக்கு நம்ம இந்த சாட்டின் ரோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கடையில் வாங்கும்போது விலை வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் நிறையா இருக்காது. ஒரு 10 ரோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளே ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்துட்டு 15 ரூபா தான். ஸோ கொஞ்சம் சைஸ் வாரியாக அதோட ரேட் இருக்கும். இந்த மாதிரி அரை இன்ச்சு இருக்கிற அந்த சைஸ் இருக்கிற அந்த ரோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 15 ரூபா தான். ஸோ இது போல் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நிறைய ரோஸ் வந்து நம்ம செய்யலாம். இந்த ரோஸை வச்சுட்டு நிறைய கிராஃப்ட்டுமே நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 12 இன்ச் போல் இந்த சாட்டின் ரிப்பனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பன் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா அரை இன்ச் அகலம் இருக்கா மாதிரியான சைஸ் இது. ஸோ ஒரு 12 இன்ச் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாட் க்ளூ கன் வந்துட்டு சைட் பை சூடாக வச்சுக்கோங்க, அதாவது ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹாட் க்ளூ தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி வச்சு தான் ஒட்ட போகிறோம். பட் இது ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின் ரிப்பனோட ஒரு எட்ஜ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் சுற்றிக்கோங்க. நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கல மட்டும்தான் நல்லா புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி க்ளூ வச்சுட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம். அப்போ நமக்கு பிரிஞ்சு வராது. இதுக்கு அடுத்தது எல்லாமே நம்ம வந்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். எந்த சைடு வந்து நான் வந்துட்டு மடிக்கிறேங்கிறத பாருங்கள். நம்ம பக்கமாக வந்து மடிக்கிறேன். மடிச்சுட்டு அப்படியே சுற்றிக்க வேண்டியது தான். அப்படியே சுற்றி ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்ற போகிறோம். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் ஒரு டாட் மாதிரி க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நமக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வந்து கை வந்து பழகணும், அவ்வளோதான். இப்போ மீதி இருக்கிற அந்த லிபனையுமே சுற்றிக்கலாம். சேம் ஒரே ப்ராசஸ் தான். இது வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சாட்டின் ரோஸ் வந்து நீங்கள் வாங்கினதா இல்லை செஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவும் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் சுற்றியாச்சு. ரோஸோட அந்த சேஃப் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். சேஃபெல்லாம் நம்ம கொண்டு வரணுன்ட்டு இல்லவே இல்லை. நம்ம சுற்றிக்கிட்டே வர அந்த ரோஸோட சேஃப் வந்து ரொம்ப அழகாக வரும். ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்துடுமா அப்படின்ட்டு கேட்டால் வராது. ஒரு 4-5 முறை கையில் இந்த லேஸை வச்சுக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது கிளாத்து கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த சாட்டின் ரிப்பன் வாங்கி அதில் செய்யலாம். 12 இன்ச்சு நீளம் இருக்கா மாதிரி, அரை இன்ச்சு அகலம் இருக்கா மாதிரி கிளாத் கட் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்ஸுமே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு டாட் மாதிரி க்ளூ வச்சுட்டு ஒட்டுங்க. நிறைய வைக்கக்கூடாது, அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு ஒட்டி விட்டுடுங்க. அழகான ஒரு சாட்டின் ரோஸ் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி ஆச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ லீஃப் ரெடி பண்ணுறதுக்கு 1 இன்ச் அகலம் இருக்க மாதிரி இந்த சாட்டின் ரிப்பன் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கலாம். க்ரீன் கலரில் எடுத்துருக்கேன். 2 இன்ச் நீளம் இருக்கா மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. இந்த மிடில் லைட்டாக க்ளூ வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அது போலவே இந்த சைடுமே இது மாதிரி மடித்து ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாட்டின் ரோஸோட அந்த பின் சைடில் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாட்டின் ரோஸ் அண்ட் லீஃப் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோஸ் வச்சு நம்ம நிறையா விதமான கிராஃப்ட் வந்து பண்ணலாம். நிறைய கிராஃப்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் இந்த ரோஸ் வந்து ஒட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குட்டீஸோட ஃப்ராக் எல்லாமே எம்டியாக இருந்துச்சு, அதாவது பிளைனாக இருக்குன்னா இந்த மாதிரி ரோஸ் செஞ்சு வச்சு அந்த ஃப்ராக் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்க அந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டோட பார்த்தீங்கன்னா அது வந்து 35 ரூபா. அதில் வந்து 10 ரோஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில். இதே அந்த 35 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு இந்த சாட்டின் ரிப்பன் வாங்கி நம்ம ரோஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு 60 ரோஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணலாம். ஜஸ்ட் வெறும் 35 ரூபாயில் நமக்கு இவ்வளோ ரோஸ் கிடைக்கும். நிறையா கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ரோஸ் வச்சு நான் வந்து இந்த கிளிப்பில் வந்து ஒட்டி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டீஸோட தலையில் ரொம்ப அழகாக வச்சு விடலாம், கலராக நம்மளே ரெடி பண்ணி. ஸோ இன்றைக்கி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.
இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.